இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நன்மை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறது மனுஷனுக்கு நன்மையான காரியம் என்று. சாதாரணமாக இது எல்லாரும் அறிந்த காரியம்தான். பிறருக்கு நன்மை செய்கிறது எல்லா வகையிலும் நன்மையான ஒரு காரியம். உண்மையில் மற்றவர்களுக்கு செய்கிற உதவிதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வடிவில் எங்களுக்கான உதவியாக எங்களிடத்தில் திரும்பி வருகிறது. ஆகையால மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையான ஒரு காரியம். ஆனா இந்த வசனத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறதும் மனிதனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் கவலைப்படுகிறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்லை. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தோடு ஒரு முழமாவது கூடுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால கவலைப்படுகிறதை பார்க்கிலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். வசனமும் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. மகிழ்ச்சியாக இருக்கிறது மனுஷனுக்கு நன்மையான ஒரு காரியம். ஆகையால இந்த பிரசங்கி சொன்னது போல மகிழ்ச்சியாக இருக்கிறதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறது மாத்திரம்தான் மனுஷனுக்கு நன்மையான ஒரு காரியமா அமையுது. ஆகையால நாங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மை செய்கிறவர்களா இருக்க வேணும். நம்முடைய தேவனை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அவர் இந்த பூமியில இருந்த நாள் முழுவதும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுது. ஆகையால அவருடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிற நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேணும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் நன்மை செய்யுங்கள். அதுவே எங்களுக்கு நன்மையான ஒரு காரியமாகும். Have a nice day.